செடியில மாட்டிக்கிட்டு இருக்கிற வா 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 பார்த்து வர்றவங்களை பாம்பு இருக்க போது பாம்பு நீ வறுக்க வேண்டியது போடு போடு கேட்டானு இங்கே வாங்க ஓரளவு தேடிட்டா அவன் பிடிக்க போகிறான். நத்தக்கறி கிரேவி நச்சுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாயே ஏமா தின்னுட்டு விடுங்கடா பண்ணலாம் திங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வணக்கங்கள். 2 வாரமாக நாங்கள் கண்டினியூவாக வீடியோ போடாமல் இருக்கோம். அதுக்கு என்ன ரீசன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க வயலில் ஃபுல்லாக தண்ணி ஏறி வயல் ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குன்னு. இது இப்போ ஃபுல்லாக வடிஞ்சதுனால இந்த லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபுல்லாக எல்லாமே முங்கி கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலே இருந்துச்சு தண்ணி. இப்போ தான் கொஞ்சம் மழை தண்ணி வடிஞ்சிருக்குது. அதனால் வீடியோ போடலான்னு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா நத்தை நண்டு எல்லாமே ரியல் ஹண்டிங் வில்லேஜ் குக்கிங் ஹண்டிங் சேனலோட ஹண்டிங். இன்றைக்கி ரியல் ஹண்டிங்கை பார்க்க போகிறீங்க. ஹண்டிங் பண்ணி அதை சமைச்சு காமிக்க போகிறோம் உங்களுக்கு எப்படின்றத. நீ நிஜமான வேட்டைனா என்னன்னு பார்ப்பீங்க. வாங்க பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வேட்டையாடி பார்த்துருவோம். வாங்க நத்தை பிடிக்க எப்படின்னு காட்டுறீங்க. வாங்க இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிறதுல வந்து நத்தை போன அச்சு. இது வந்து நத்தை சுழிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. உள்ள மண்ணுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க நிறையா இருக்குடா. இதுதான் நத்தை சுழிச்சிருன்னு சொல்லுவாங்க. நார்மலாக வயக்காட்டில் வந்து மழை காலத்தில் வந்து வெளியிலே கிடக்கும். இது வந்து தண்ணிலாம் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நத்தை வந்து சுழிச்சிருக்கும். அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சதுக்கு வந்து மண்ணுக்குள்ளே உள்ளே போய் இருக்கும். அவ்வளோதான். ஆமாம் அதோட வீடு இது. இங்கே பாருங்க இங்கே வரும் இந்த பக்கம் பாரு நிறையா இருக்கு. மூளைக்குள்ள நண்டு இருக்குடா. நண்டையும் பிடி. இது வர உத்துணுன்றா எங்கடாது. சின்ன நண்டு. இது வந்து நண்டு ரசம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம அதை வைக்க போகிறதில்ல. இதை விட்டுருவோம். வந்து பெருசானதுக்கப்புறம் வந்து பிடிச்சிக்குவோம். கடிக்க போகுது. இது கடிக்காத சொல்லுவா. விட்டுருவோம் நம்ம அப்படியே அதை விட அங்கே தண்ணி நிறையா கிடக்கு. ஐயோ ஓடிடுச்சு. இங்கே வர தம்பி. இந்த பாரு குட்டியாக எனக்கு பெருசாக கிடக்கு. இங்கே பாரு இங்கே பாரு கிட்ட புல்ல ஒட்டியும் கிடக்கு. ஓட்டு வா மணி என்ன பாருப்பா ரியலாக போயிட்டு தனியாக 10-15 நத்தை பெருசாக அப்படிங்கிறேன். குட்டி குட்டியாக கிடக்கலாம். இங்கே இருங்க. இங்கே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழை எடுங்க ஓட்டு வாயில் ஓட்டும். ஆமா பாருங்க நிறையா படிச்சு போட்டதாக்கு பெருசாக இருக்குது. வாங்க நிறையா பிடிப்போம். வாங்க நிறையா பிடிக்கிறான். நீங்கள் பார்த்து வர்றவங்களை பாம்பு இருக்க போது பாம்பு நீ வறுக்க வேண்டியது போய் என்னது பாம்பை வறுக்க போகிறானா? பாம்பு வறுக்க போகிறேன். இன்னொன்று தான் போல. ஏண்டா பொந்து அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நண்டு சொன்ன சீசா கேடு போடு போடு கேட்டானு அந்த சைடு அவ்வளோ கிடக்கடா சாங்களே. நிறையா இருக்கு. பாரு நிறையாவா பெருசா இருக்கு அந்த சைடெல்லாம். எப்போ விடுடா அப்படியே நண்டு ஒன்று ஓடி போச்சு. பாருங்க நண்பர்களே எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் கழுத்தளவுக்கு நிரம்பிடுச்சு தண்ணி. குளத்துலேருந்து தண்ணி. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. அங்கிட்டாச்சும் கொஞ்சம் கழுத்தளவில் இருக்குது. இங்கிட்டு வந்து ஒன்றுமே தெரியலை. 7 கிலோ பயிர் இருக்குது. ஆனால்
நட்ட வயல் தான். குளத்துலேருந்து தண்ணி நிறையா வந்ததுனால ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. அப்படியே செடியில் மாட்டிக்கிட்டு இருக்கிற வா 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 இங்கே ஒன்று இருக்கு பாரு. இங்கே வா, செடியில் மாட்டுற வா 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 வா. எல்லாத்தையும் மாட்டிக்கிருக்கு பாரு. அது வாளியில் போட்டுறான். குளத்தில் நடந்துருக்கும். செல்வகுமாரன் கிரேட் ஜாப் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு. சூப்பர் சூப்பர். மீசை தான் அது. எப்படி இருக்கணும்? இங்கே பாரு எதை தண்டி இருக்குன்னு. அதான் எடுத்துட்டு இருக்கேன். போடுங்க 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 போடுங்க. இங்கே வாங்க. ஓரளவு தேத்திட்டா இன்னும் அவன் பிடிக்க போகிறான். இன்னும் உருட்டுறான். நண்டு புதுசாக தோடு பறிச்சிருக்கு. வாங்க நம்ம நண்டு எப்படி பிடிக்குன்னு பார்ப்போம். இது வந்து நிறைய ஊரில் தோடும்பாங்க. எங்கள் ஏரியா சைடு வந்து தோடு தான் சொல்லுவாங்க. நண்டு வளம்பாங்க, நண்டு பொந்தும்பாங்க. நம்ம ஏரியா சைடு வந்து நண்டு தோடு தான் சொல்லுவோம். தோடு தான் பெருசாக இருக்குது, நண்டெல்லாம் ரொம்ப சிறுசாகவே இருக்குது. என்ன வாலி எடுத்தா அடிக்கிற பாரு. அடிக்குதா? அடிக்காத அவ்வளோதான். கூசும் நண்டு ஊறுறது. கொஞ்சம் தான் பிடிச்சாடா. கொஞ்சமா இருடா கையில் போய் எடுக்க முடியலை, அதனால இங்கே கட்டி வச்சிருக்கேன். பாத்தியா இல்லையா? என்னடா அது? சூப்பர் மணிகண்டன். கீழே கொட்டுது பாடுறா. பார்த்து அதையும் போடுங்க. அவ்வளோதான். எப்படியும் 1/2 வாளிக்கு மேலே தேத்தியாச்சு. நீ நத்தை தான் நமக்கு நிறையா கிடச்சிருக்கு. அந்த நண்டு வந்து ஒரு 4-5 நண்டு தான் பிடிச்சோம். ஏன்னா அது சின்ன விரண்டா இருக்கா, அதை வச்சு சமைக்கவும் முடியாது. அதனால் நம்ம அதை எடுத்து நம்ம விட்டுருவோம். இப்போ வாட்டு போய்கிட்டே இருக்கோம். சருன்னு போகுது பாரு. என்ன வேணும்? நீங்கள் வேட்டைக்கு போனதில் நத்தை தான் அதிகமாக சிக்கியிருக்கு. நத்தையை ருசிச்சிடும். நத்தை தான் நிறையா கிடச்சிருக்குது. அதனால நத்தை கிரேவி தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு. நத்தை பறக்கியாச்சு ஒரு வழியாக. ஆனால் சமைக்க முடியல வெளியில். இல்லைன்னா சரியான மழை, ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் நத்தை பிடிச்சிட்டு வரும்போது. அதனால் வீட்டில் சமைக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். இப்போ அந்த நத்தையை பூரா தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருவோம் வேக வைக்கிறதுக்கு. அதை வேக வைக்கிறதுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். நத்தை உடம்பு நல்லதானே முடியும். ஆமாம், அந்த மூலம் அந்த இதுக்கு இருக்குல்ல, அதுக்கு தான் நல்ல ஒரு மருந்து அது. அந்த மூளை உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா நல்லா சரியாக போயிருன்னு சொல்லுவாங்க. மழை சமயத்தில் தானே இது அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இது வந்து கொஞ்சம் இதாக தானே கிடைக்குது. அதானே கிராமத்தில் உள்ளவங்க மட்டும் சாப்பிட்டாங்க. இப்போலாம் இந்த வார சந்தையிலாம் கிலோ 100 ரூபாய் சொல்லி விற்றுக்கிட்டு. நம்ம கிராமத்தில் எதுவுமையாக ஈஸியாக முறையில் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டிய தேவை இல்லை. வயலூர் ஏறி இறங்கினா போதும், முடிஞ்சு. இன்றைக்கி நம்ம பிடிச்ச மாதிரி பிடிச்சி வந்துடலாம். நமக்கு நத்தை வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம உள்ள உள்ள அந்த கறியை வந்து
சூந்து எடுத்துக்குவோம். இந்த ஊக்கு இருக்குது பாருங்கள், அந்த ஊக்குனால அப்படியே சூந்து எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே அப்படி குத்தி அப்படி எடுத்துட்டோம்னா அதோட அந்த கறி வந்துடும். இப்போதான் இது வந்து அரிதாக இருக்குது. பாட்டி காலத்துலலாம் இது தானே உணவே அவங்களுக்கெல்லாம். மழை பெஞ்ச உடனே போயிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இருக்கிற நம்ம பாட்டிகளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் விட மாட்டாங்க. நத்தை நண்டு நம்ம தான் பயப்படுவோம் அந்த பொந்துக்குள்ளே விட்டு நண்டு பிடிக்கிறதுக்கெல்லாம். பாட்டியெல்லாம் கப்புன்னு பிடிச்சிருவாங்க. ஒரு வழியாக சூழ்ந்து முடிச்சாச்சு. நம்ம இப்போ மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். மழை வருது நிற்கிது. இப்போ மறுபடியும் வெளியே வந்தாச்சு சமைக்கிறதுக்கு. மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். இது வந்து மண் வந்து இருக்கும், நத்தையில் எப்போதுமே மண் நிறையா இருக்கும். ஒரு 4-5 டைம் ஆச்சும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கையை நல்லா பிணைஞ்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் வந்து எடுத்துக்கும். பிடிச்சது எவ்வளோ நத்தை, கறி வந்து ஒரு கை தான். மழை வருது போகுது, உள்ளே வெளியே கேம் விளாட்ற மாதிரி இருக்குது. கடைசியில் ஒரு வழியாக வெளியவே மழை நின்றதுக்கப்புறம் வந்தாச்சு. நத்தையை சமைச்சிருவோம். சட்டை காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிடுவோம். தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணியில் நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்குவோம். கொஞ்சமாக மொத்தம் உப்போட அளவில் பாதி சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்துருவோம். சுத்தம் பண்ணி வச்சு நத்தையை சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மட்டன் மசாலா, முதலே பாதி உப்பு போட்டோம், மிச்சத்தையும் சேர்த்துருவோம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்ருவோம். நத்தக்கறி கிரேவி நச்சுன்னு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலையை போட்டுருவோம். நத்த கிரேவி ரொம்ப நேரமாக கிரேவி மலையில நடைச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோம். என்ன இன்னைக்கு நத்தையை வேட்டையாடி செம்மையாக சமைச்சாச்சு. நத்தை கிரேவி, அதுவும் மலையோட மலையை செம்மையாக சமைச்சிருக்கான். ரொம்ப குளிராக வேற இருக்குது, நல்லா சூடாக இருக்குது சாப்பாடு. சாப்பிட்டு பார்த்துருவோம். அதுவும் இல்லாமல் மலைக்கு உள்ளே வெளியேன்னு கேம் வேறு விளையாண்டாச்சு. ரொம்ப காக்க வச்சிருச்சு. இப்போ தின்றுவோம் அதை. சாப்பிடுவோம். வாங்க வாங்க, எவ்வளோ வெயிட் பண்ணுறது. சாப்பிடுங்க. நீங்கள் எடுத்துட்டு கிளம்புங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் இருக்க முடியும்.
என்னாச்சு? காட்டமாக இருக்குண்ணா நல்லா. நல்லா காட்டமாக இருக்கும். நல்லா மலைக்கு அதுக்கும் நத்தை வேற லெவலில் இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பயங்கரமாக இருக்குண்ணா. தம்பி ஒரு வாய் வேமா தின்னுட்டு விடுங்கடா படம் நான் திங்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அவன். இருக்கு விட்றா இருக்குல்ல. கிரேவி மாதிரி செஞ்சு நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன் ஃபஸ்ட் டைம் அந்த கையை வந்து கறியை சமைப்பாங்கள கிரேவி மாதிரி அந்த டேஸ்ட் வருது. கோழி சமைப்பாங்களா, கோழிக்கறி ஆட்டுக்கெல்லாம் சமைப்பாங்களா அந்த டேஸ்ட் வருது. கேமராமேனுக்கு நத்த கறி வச்சிருக்கீங்களா இல்லையாடா? இல்லை, சீக்கிரம் வந்து சாப்பிடலாம். வெறியாயிரம் வேமா தின்னுட்டு அவனுக்கு இடத்த விடுங்க. நம்ம வீடியோ பார்த்து நத்தக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுக்குலாம் வாய் லாக் ஆகிடுச்சு, அதனால் நானே பேசிடுவேன். பிஸியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமைக்கிறங்க. பாய் 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 பாய்.